நம்மளோட கேரளா ஸ்டைல் ரெசிபி பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இனிப்பு போண்டா செய்யலாம். பிள்ளைங்க சுட சுட எடுத்து சாப்பிட்டாங்க. அவ்வளோ நல்லா டேஸ்ட்டான இனிப்பு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இப்போது இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை பொடி எடுத்திருக்கேன். இதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை கூட ஏலக்காயும் போட்டிருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். 4 பழம் சேர்த்துருக்கேன். எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்ல. துளி நீக்கிட்டு ஏலக்காய், ஜீனி, பழம் 3ஐயும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது கோதுமை பொடியோடு சேர்த்து பழத்தோட பேஸ்ட்டையும் ஊற்றி நல்லா குழச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஃபஸ்ட்டே ஊற்றக்கூடாது. குழச்சிட்டு தண்ணி எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போது நல்லா குழச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான விஷயந்தான். இப்போது இந்த அளவுக்கு நான் சோடா பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். நான் அதுக்கப்புறமா தண்ணி எவ்வளோ தேவைப்பட்டதுன்னு சொல்கிறேன். இது மாதிரி குழச்சிக்குங்க. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 2 டம்ளர் அளவுக்கு அதுக்கப்புறமா தண்ணி விட்டுருக்கேன். இது இப்போது அடைச்சி வச்சிடலாம். 2 மணி நேரத்துக்கு அடைச்சி வச்சிடணும். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு கொஞ்சம் நல்லா புளிச்சிருக்கு. இதை இன்னி ஒரு டைம் கூடி பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இன்னி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப லூஸாக வேண்டாம். பிசைகிறப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப கட்டியாக இருந்தாலும் உள்ளே வேகாது மாவு. இந்த மாதிரி இந்த அளவில் பிசைஞ்சுக்கணும். இப்போது மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. உருண்டை பிடிச்சி போட முடியாது. ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சோம்னா உள்ளே வேகாது. இதே அளவில் பிசைஞ்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இப்போது கரண்டியில் தான் மாவு எடுத்துக்கிறேன். கரண்டியில் எடுத்தோம்னா ஒரே அளவாக மாவு எடுக்கலாம். கையில் மாவு அள்ளி உருண்டை பிடிச்சி போட்டோம்னா ஒன்று பெருசு சிறுசாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி போட்டுக்கலாம். கையில் தண்ணி தொட்டுக்குங்க ஒரு உருண்டைக்கு ஒருக்க, இல்லைன்னா எண்ணெய் தொட்டுக்குங்க. தீ கண்டிப்பாக குறைச்சி வச்சிடணும். பால் பிடிச்சி போடும்போது தீ நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் பால்லாம் பிடிச்சி போட்டதுக்கப்புறமா தீ குறைச்சி வச்சிடணும். ரொம்ப குறைச்சிடணும். அப்படின்னா தான் உள்ளே நல்லா வெந்து வரும். இல்லைன்னா தீ கூட்டி வச்சோம்னா வெளியில் மட்டும் வேகும், உள்ளே வேகாது, கரிஞ்சிரும் வெளியில். இந்த மாதிரி கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகும். இல்லைன்னா ஒரு பக்கம் வேகும், இல்லைன்னா ஒரு பக்கம் வேகாது. ஃபஸ்ட்டு முறை இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கூடி கலர் மாறி வரணும். இப்போது 15 நிமிஷம் ஆக போகுதுங்க இந்த உருண்டைகளெல்லாம் வேகிறதுக்கு. பார்த்திங்கன்னா இப்போ வெந்துருச்சு. மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ.